சொல்லுகிறது, ஞானிகளை எல்லாருடைய ஞானத்தையும் நான் வெட்கப்படுத்தும்படி, எல்லாருடைய அறிவையும் நான் நிறுத்தும்படி, எல்லாருடைய அறிவையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி ஞானமே இல்லாதவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது யூதருடைய ராஜாவாய் பிறந்திருக்கிற நட்சத்திரம். அவரை கண்டு என்ன பண்ண வந்தாங்களா? அவரை கண்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குறை சொல்ல வந்தோம் இல்ல, பணிய வந்தோம். என்ன மட்டும் பாயிண்ட் பண்ணி பேசிட்டாரு. என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு பேசிட்டாரு. ஏதோ ஒரு காரியத்தை பேசுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தரிசித்து நடக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்காக அவர் பிறந்தார், உன் குடும்பத்திற்காக அவர் பிறந்தார், உன்னை வாழ வைக்கும்படி அவர் பிறந்தார், உன் தலையை உயர்த்தும்படிக்கு அவர் பிறந்தார். ஆமென். டாக்டர் சொன்னாங்க இந்த வருஷத்தை நீ தாண்ட மாட்டேன்னு, ஆனாலும் 25 நான் பார்த்துட்டேன் பிரதர். கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஒரு பிராண்ட் நியூ புது வருஷம் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சகல ஆசீர்வாதம் உன் மீது வந்து பலிக்கும். சகல நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். உங்களை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார். கண்களை மூடி நன்றி மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. நன்றி மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி. மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன் என்று சொன்னவர் உமது மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு அப்பிரயோஜனமான மனிதன். கர்த்தராகிய தெய்வம் சொல்ல சொன்ன காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் அலை அலையா இறங்கி வருவதாக, வல்லமை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. ஓ, எந்த மனுஷனையும் வாழ வைக்க உம்முடைய வார்த்தையினால் ஆகும், உம்முடைய வார்த்தையினால் ஆகும், உம்முடைய வார்த்தையினால் ஆகும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் நம் மத்தியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் பாராட்டின எல்லா அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின எல்லா தயவிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் நீர் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஞானம் படைத்தவன் தேவையில்லை. கர்த்தருக்கு பெரிய கோடீஸ்வரன் தேவையில்லை. கர்த்தருக்கு பெரிய ஆள்பலம் படைத்தவன் தேவையில்லை. கர்த்தருக்கு பெரிய பெரிய ஆட்கள் யாரும் தேவையில்லை. யாரிடத்தில் ஒன்றுமே இல்லையோ அவனை தான் பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய கரம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 நன்றாய் கவனிங்கள். ஐயா, எனக்கு பெரிய ஆள்பலம் இருக்கலாம், நான் பணத்தில் பெரிய ஆளா இருக்கலாம், சுற்றி எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதே கோயம்புத்தூரில் இருக்கலாம். ஏது இருந்தாலும் ஏது இல்லாமற் போனாலும் பார்க்க வேண்டியவருடைய கண் பார்வை உன்மேல் படாமல் போகுமே, ஆனால் எல்லாம் நஷ்டப்பட்டு போகும். ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஞானிகளை எல்லாருடைய ஞானத்தையும் நான் வெட்கப்படுத்தும்படி, எல்லாருடைய அறிவையும் நான் நிறுத்தும்படி, எல்லாருடைய அறிவையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி ஞானமே இல்லாதவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நான் கேட்பது வழக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை விடவும் நல்லவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். என்னை விட அதிகமாய் ஜெபிக்கிற ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என்னை விட அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என்னை விட அதிகமான ஊழிய வாஞ்சை இருக்கிறவர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானமுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அழகுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்தீர்? ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்தீர்? எதற்காக என்னை தெரிந்தெடுக்க வேண்டும்? நான் ஏன் எனக்கு முதல்ல ஊழியம் பண்றது பிடிக்காது. ஊழியம் பண்றது எனக்கு என்ன பண்றது பிடிக்காது. எனக்கு என்ன ஆசைன்னா சம்பாதிச்சு ஊழியத்தை கொடுப்போம், என்கிட்ட நல்லா வேலைக்கு போகலாம், எங்கேயாவது போய் வேலை செய்வோம், சம்பாதிச்சு ஊழியத்தை கொடுப்போம், ஊழியத்துக்கு நல்லா கொடுத்து நம்ம ஊழியத்தெல்லாம் தாங்குவோம். இந்த ஊழியம் மட்டும் இல்லை,
இவரு விடுவிக்கிறாரு, அழைக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுப்போம், நம்மளும் வாழுவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு தீர்மானம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ கொடுக்கிற இந்த காணிக்கையை நம்பி என் ஊழியம் இல்லவே இல்லை. ஆமென். நீதான் வேணும். 9 தீர்க்கதரிசிகள் ஒரே வார்த்தையை சொன்னார்கள். 10வது முறை கர்த்தரே வெளிப்பட்டார். இனியும் தாமதிக்காமல் ஊழியத்திற்கு வா என்று சொல்லி. நிறைய இடங்களில் நான் போய் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்கள் ஆவலோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே, கிருபையின் நிமித்தம் என்னை நிற்க வைத்திருக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் நிற்கிறேன். என் சுயத்தை நம்பியோ என் பலத்தை நம்பியோ ஒவ்வொரு நாளும் நான் வீட்டிலிருந்து கிளம்பும் போதும் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வது வழக்கம். ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நான் பூசிக்கொள்கிறேன். நீதிமானாய் மாற்றி என்னை நிறுத்தும். கிருபையை நம்பி நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் யாரும் பாஸ்டர்ஸ் கிடையாது. என் குடும்பத்தில் யாரும் ஊழியக்காரர்கள் கிடையாது. முதல் முறையாய் கர்த்தர் என்னை அழைத்து ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். அவர் தான் கூப்பிட்டார், அவ்வளவுதான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தேகம், ஏண்டா நீ ஊழியத்துக்கு வந்தால் உன்னை தூக்கி விடவோ உனக்கு ஹெல்ப் பண்ணவோ யாருமே கிடையாது. வீட்டில் யாரும் பாஸ்டர்ஸ் கிடையாது, யாருக்கிட்டையும் சர்ச்சு கிடையாது. நம்மெல்லாம் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறோம். ஆனால் எதை நம்பி நீ இதை? ஒரே ஒரு காரியத்தை நம்பினேன். எது தெரியுமா? நான் சுமந்து வந்திருக்கிற வேதத்தை மாத்திரம். 15 வருடங்கள் உருண்டோடினது. நான் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை, என்னை கை விட்டதே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. அவரை நம்பி நிற்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஒன்றுக்கும் உதவாத பைத்தியங்களை தெரிந்தெடுத்துகிறார். ஆமென். எப்படி இவர் ஞானிகளை வெட்கப்படுத்தினார், எப்படி ஒன்றுமில்லாமல் இருந்தவர்களை மேலே கொண்டு வந்தார் மாத்திரம் குறித்த நேரத்தில் சுருக்கமாய் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். வாசி கேட்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இப்பொழுது சாஸ்திரிகள் இவர்கள் காத்து கொண்டு இருந்தது எதற்காக? ஒரு நட்சத்திரம் ஒன்று உதிக்க போகிறது, ஒரு நட்சத்திரம் ஒன்று வரும், யூதர்களை ஆளுவதற்கு, உலகை ஆளுவதற்கு ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு திடீரென்று வானத்தில் தோன்றுகிறது ஒரு நட்சத்திரம். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது யூதருடைய ராஜாவாய் பிறந்திருக்கிற நட்சத்திரம். அவரை கண்டு என்ன பண்ண வந்தாங்களா? அவரை கண்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? குறை சொல்ல வந்தோம் இல்ல, பணிய வந்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? அவரை கண்டு பணிய வந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இங்கே வந்து பாஸ்டரை கண்டு குறை சொல்ல வந்தோம்னு இல்லை, இங்க வந்து யாரோ பண்ண தவற சுட்டி காண்பிக்க வந்தோன்னு இல்லை, இங்க வந்து யாரையோ உடைக்க வந்தோன்னு இல்லை, இங்க வந்தது என் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக இல்லை, இங்க வந்தது என் படிப்பை காட்டுறதுக்காக இல்லை, இங்க வந்தது என்னுடைய திறமையை காட்டுவதற்காக இல்லை, அவரை கண்டு பணிய வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் முதல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு என்னுடைய சபைக்கு நான் போவது வழக்கம். அந்த சபையில் தான் நான் அக்கத்தினராக இருக்கிறேன். அந்த சபைக்கு நான் 1ஆம் தேதி மட்டும்தான் போக முடியும், கரெக்டாக போயிடுவேன். அங்கே போகும்போது சிலுவைக்கு முன்னாடி முட்டி போடும்போது நான் சொல்லுவேன், இயேசுவே, கிருபை நிமித்தம் இந்த நாளை பார்க்கும்படி உம்மை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. போகிற இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணி யாராவது பிரசங்கம் பண்ணால் ரொம்ப ரசித்து கேட்குற அளவுக்கு ஆகி போச்சுப்போம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எந்த பிரசங்கத்தை எங்கே பண்ணுன்றதை மறந்துடுறோம். அது அடுத்த பிரச்சனை. ஆனாலும் ஆலயத்திற்கு வருவது எதற்காக? அவரை பார்ப்பதற்காக. இவர்கள் கிளம்பின நோக்கம் சரியான ஒரு நோக்கம். இவர்கள் புறப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆரம்பிக்கிற எல்லா துவக்கங்களும் நன்றாக தான் இருக்கும். அபிஷேகத்தை பெற்ற முதல் நாளில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை வாங்கின அந்த முதல் நாளில் இருந்த ஜெபம், அபிஷேகம் வாங்கின அந்த முதல் நாளில் இருந்த வேத வாசிப்பு இப்பொழுது எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவுடன், ரட்சிப்பை பெற்றவுடன், ஞானஸ்தானம் பெற்றவுடன் எடுத்த தீர்மானங்கள், எடுத்த ஊழியங்கள், ஓடின ஓட்டங்கள் இப்பொழுது சபைக்கு நடுவே எங்கே இருக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, உங்களை குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ நான் வந்து நிற்கவில்லை.
இன்றைக்கு ஆசீர்வாதத்தை 100% ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், புறப்படும் பொழுதே சொன்னார், நானே வந்து என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். அதை நம்பி நிற்கிறேன், அவ்வளவுதான். அவர் வருவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவர்கள் புறப்பட்ட நோக்கம் சரியான நோக்கம். புறப்பட்டு வருகிற நேரத்தில் இவர்கள் எதை பார்த்து வருகிறார்கள்? தரிசித்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதை? நட்சத்திரத்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நட்சத்திரத்தையே பார்த்து 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 நடந்து வந்தவங்க இடையில் வரும் பொழுது ஒரு சின்ன தடுமாற்றம். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன தெரியுமா அதிகமாக நடக்கிறது? எங்க பாலிஷா ஆராதனை நடக்குதோ அங்கதான் போகுது. யார் நமக்கு ஏற்றார் போல பிரசங்கம் செய்கிறார்களோ அந்த பிரசங்கியார் தான் நல்ல பிரசங்கியார். யார் நம்முடைய குற்றங்களை குற்றம் என்று சொல்லாமல் நீ எங்கு போனாலும் நீ என்ன பாவம் பண்ணினாலும் பரலோகம் போவாய் என்று யாரெல்லாம் பிரசங்கம் செய்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பிரசங்கியார், அவர்கள் தான் நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நான் சொல்லுகிறேன், தப்பை தப்பு என்றும் தவறு நடக்கும் பொழுது கண்டிக்கும் பொழுது எந்த இடத்தில் கண்டிப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் பாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்து இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு சிலருக்கெல்லாம் கண்டிப்பு பிடிக்காது. கொஞ்சம் கண்டிச்சு பேசிட்டா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் என்ன குத்திட்டாரு. பாஸ்டர் சொல்லுங்களேன், என்ன மட்டும் பாயிண்ட் பண்ணி பேசிட்டாரு, என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு பேசிட்டாரு, ஏதோ ஒரு காரியத்தை பேசுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தரிசித்து நடக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது நேராய் வரும்பொழுது வர வழியில பெரிய பேலஸை பார்க்குறாங்க. ஆமென். பெரிய பேலஸ். அதுவரை உன் கண்ணு யாரை பார்த்துட்டு இருந்தது? நட்சத்திரத்தை பார்த்தது. பார்த்த நட்சத்திரத்தை ஒழுங்கா பார்த்துருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்படியே நடந்து வரும்பொழுது, அப்படியே போயிட்டே இருக்கும்போது சைட்ல ஒரு பளபளப்பான ஒரு பில்டிங், பயங்கரமான ஒரு பில்டிங், ஜெகஜோதியான ஒரு பில்டிங், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சத்தம். ஒருவேளை இங்கே பிறந்திருப்பாரான்னு சொல்லி இவர்கள் 3 பேரும் தைரியமா உள்ள போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிச்ச நோக்கம் என்னவோ நல்ல நோக்கம்தான். ஊழியம் ஆரம்பிச்ச நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஊழியம் பண்ற நோக்கம் நல்ல நோக்கம்தான். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் காத்திருந்தது என்னவோ நல்ல நோக்கம்தான். ஆனால் இடையில் நாம் எதை பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் போயிட்டேன் பிரதர். தவிர்க்க முடியாத காரணமா எது? அங்க போலன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால தவிர்க்க முடியாத காரணத்தால போயிட்டேன் பிரதர். போகக்கூடாதுன்னு தான் பிரதர் நினைச்சேன், ஆனா நான் போயிட்டேன் பிரதர். நிக்க கூடாதுன்னு தான் பிரதர் நினைக்கிறேன், ஆனா நின்னுட்டேன் பிரதர். பழைய சினிமா பாட்டு கேட்டா கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனா இன்னைக்கும் பழைய பாட்டு வந்தா நின்னுறேன் பிரதர். ஹல்லேலூயா. அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க. யாரைய மாத்த நன்றாய் கவனியுங்கள். நாம் தரிசித்து நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும். அவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். அவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவரை மாத்திரம் நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். இவள் உள்ளே போனதின் விளைவு என்ன சம்பவித்தது தெரியுமா? கூக்குரல் உண்டானது. பயங்கரமான கூக்குரல் உண்டானது. பயங்கரமான பிரச்சனைகள் உண்டானது. எல்லா கண்ணீரில் நிறைந்திருந்தது தேசமே. காரணம் என்ன? ஏரோது கொல்லும்படி வகை தேடினான். அழகாய் சொல்லுகிறான், நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க, நானும் வந்து என்ன பண்றேன்? பணிந்து கொள்வேன். கும்பிடுற மாதிரி கும்பிட்டு, போடுற மாதிரி போட்டுறேன், கும்பிடுற மாதிரி கும்பிட்டு முடிக்க வேண்டியதை முடிச்சிடுறேன். ஆனா இவர்களுக்கு திரும்பவும் எச்சரிக்கப்பட்டு வழி மாறி போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்திருக்கலாம். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். உன்னுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும். உன்னுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும். முதலாவது, இந்த ஞானிகளுடைய ஞானம் என்னவாய் மாறினது? அபத்தமாய் மாறினது. ஃபெயிலியரை பார்த்தாங்க. இரண்டாவது, யாருக்கு வார்த்தை வெளிப்பட்டது? லூக்கா 2வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 8வது வசனம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீங்கள் போய்
பிள்ளையை குறித்து இல்ல திட்டமா- லூக்கா அப்பொழுது 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே ஆ. மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆ. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். ஆ. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, ஆ. பயப்படாதிருங்கள், ஆ. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆ. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இதுவே உங்களுக்கு அடையாளம். இவர்களுக்கு வார்த்தையினால் ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஆமென். இவர்களுக்கு அடையாளம் வரவில்லை, இவர்களுக்கு தூதன் மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? இன்று உங்களுக்காக கிறிஸ்து எனும் இரட்சகர் எங்கே பிறந்திருக்கிறாராம்? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனை தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நன்றாய் கவனியுங்கள், வார்த்தையினால் ஒரு வெளிப்பாடு. ஆமென். ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படிக்கு கர்த்தர் என்னை சென்னையிலிருந்து அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்கள் சபைக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தூதனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் செவி சாய்ப்பாங்க, ஆனா தான் சொந்த பாஸ்டர் சொல்ற வார்த்தையை சிலர் கேட்க மாட்டாங்க. சொந்த பாஸ்டர்ஸ் கொடுக்கிற அட்வைஸ் அவங்களுக்கு பிடிக்காது. சொந்த பாஸ்டர் நடத்துகிற அந்த நடத்துதல் பிடிக்காது. சில காரியங்களில் சில சூழ்நிலைகளில் அவர் கடினமாய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சில நேரங்களில் அவர் அன்பாய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சில நேரத்தில் கண்டிப்பாய் இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன செய்யாது தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன் இப்படி பேசுறாரு? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறாரு? இவர் நடத்துறது ரொம்ப கடினமா இருக்கு, இவரெல்லாம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் சொல்றது எங்க ஊர்ல, நீங்க எல்லாம் நல்லவங்க. ஆமென். சொல்லிட போறீங்க, பாஸ்டர் கிட்ட நான் இன்னும் பேசவே இல்லை சரியா, எனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வார்த்தை இந்த கண்டென்ட்ல கிடையாது. அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், ஒரு தூதன் வந்து நிற்கிறான். யாருக்காக நிற்கிறான்? மந்தையை காத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றும் படிப்பறிவில்லாத, அடுத்து எதிர்காலம் என்ன என்று தெரியாத, வாழ்க்கையே இந்த வனாந்திரம் தான், இந்த ஆடுகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்களிடத்தில் ஒரு தூதன் போய் நின்று சொல்லுகிறான், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த ஃபெய்த் சிட்டி சர்ச்சுக்காக இரட்சகர் பிறந்தார். ஆமென். உங்களுக்காக அவர் பிறந்தார். உன் குடும்பத்திற்காக அவர் பிறந்தார். உன்னை வாழ வைக்கும்படி அவர் பிறந்தார். உன் தலையை உயர்த்தும்படிக்கு அவர் பிறந்தார். ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையை பெற்று கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2வது அதிகாரம் 15 18 வார்த்தை வசனங்களை பார்க்கும்போது இவர்கள் துரிதமாய் புறப்பட்டு போகிறார்கள். சம்பவித்தது என்ன என்று பார்ப்பதற்காக இவர்கள் துரிதமாய் புறப்பட்டு போய் பிள்ளையை போய் காண்கிறார்கள். இவர்களுடைய வழியில் எந்த ஒரு தடங்களும் இருந்ததாய் என்னுடைய வேதம் சொல்லவே இல்லை. ஆமென். தரிசித்து நடக்கிறவனுக்கும் வார்த்தையை நம்பி நடக்கிறவனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? வார்த்தையை நம்பினால் உனக்கு எங்கும் இடர்கள் வருவதே இல்லை. அவர் விழுமின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஒரு நாளும் வரவே வராது. காரணம் என்ன? அவர் கொடுத்த வேதம் உன்னுடைய கரத்திலும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்கிறது. ஹalleluya. அற்புதம் 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 அற்புதம். அற்புதத்திற்கு எதிரான பிரசங்கியார் நான் இல்லை, அது நான் விரும்புகிறேன். அற்புதம் தேவைதான், ஆனால் அற்புதம் ஒரு பார்ட் தான். ஊழியத்தில் அது ஒரு பார்ட். ஆனால் பாக்கி 99% வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சபை வார்த்தையினால் நிரப்பப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆலயம் வார்த்தையினால் கட்டப்படுகிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஆட்களாய் இருக்க வேண்டும். வெளியே எந்த ஒரு கோல்மால் நடந்தாலும், இப்போ வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹalleluya. வார்த்தை இருக்கிறது ஐயா. இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தணும்.
வேதம் சொல்லுகிறது, அவருடைய சகல மகிமையின் பிரசாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் இருளிலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய நாட்களை தள்ளி கொண்டிருந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அப்போ என்னுடைய பாஸ்டர் சொன்னார், டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிப்பா, டெய்லி ஒரு 5 அதிகாரம் படி. 5 அதிகாரம் கொடுத்த உடனே என்னடா பாஸ்டர் 5 அதிகாரம் படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்திலேயே ரவுண்ட் அடித்தேன். சங்கீதத்தில் அதுலேயும் என்னென்ன வசனம்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குதோ அங்கேயே ரவுண்ட் அடித்தேன். ஏன்னா 5 இல்லை, 5 படிக்கிறோம், எப்படியாவது படித்து முடிக்கணும். டெய்லி 91 100 இதுக்குள்ளேயே அடிக்கிறது, 133 34 இதுலேயே நீ அதை விட்டு வெளியில் வர்றதில்லை. 128 121 இங்கேயே ரவுண்ட் அடிக்கிறது. பெருசாக படித்தா பாவம், அதனால என்ன பண்ணுறது, சின்னதுலேயே ரவுண்ட் அடிக்கிறது. ஒரு நாள் வந்தது, அவர் சொன்னார், நீ எப்படிப்பா பைபிள் வாசிக்கிறேன்? சங்கீதம் தான் வாசித்தேன். இன்றைக்கும் சில கிறிஸ்டியன்ஸ் 91ஆம் சங்கீதத்தையே கட்டிட்டு நிற்பான். வேற பழைய ஏற்பாடை படிச்சுட்டானோ பெரிய பாவம், அது படிக்கிறதே கிடையாது. இதில் இன்னும் வசதியாக போச்சு, நம்ம கேலண்டர் இல்லையா, இங்கே நம்ம கேலண்டரில் அந்த குட்டி வசனம் ஒன்று போட்டு கொடுத்துருவோம். பைபிள் படிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போகிற நேரத்தில் ஷூ போடுற இடத்துல அந்த கேலண்டர் கரெக்டாக இருக்கும். கண்ணு நம்ம ஆளுக்கு சரியாக தெரியாது. கண்ணு தெரியலனாலும் அந்த கண்ணை கசக்கியாவது அந்த வார்த்தையை கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அப்பா அந்த வசனத்தை படித்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. என்னவோ புது முழு பைபிளே படித்து முடிச்ச சந்தோஷம். ஒரு 10 அதிகாரம் முட்டு போட்டு படித்த ஒரு சந்தோஷம் வந்துடும். அதெல்லாம் வாழ்க்கை. அது இன்னும் கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியானிட்டி. இன்னும் அப்படியே இருக்கிற, இன்னும் உருப்படல வாழ்க்கையிலன்னு அர்த்தம், இன்னும் மேலே வரலன்னு அர்த்தம், இன்னும் வார்த்தையோட மகிமையை வெளிப்படலன்னு அர்த்தம். இன்னும் கேலண்டர் வசனம் அது யாருக்காக கொடுத்துருக்கிறோம்? வெளியே இருக்கிறவர்களுக்காக, வெளியே இருக்கிற ஜனத்திற்காக தான். அது கிறிஸ்தவர்களுக்கு அது கிடையாது. நன்றாய் கவனியுங்கள். அவர் பாஸ்டர் சொன்ன உடனே நான் இப்படி தான் வாசிக்கிறேன். இல்லைப்பா, ஆதியாகமத்திலிருந்து படி. ஆதியாகமத்திலிருந்து படித்தா 1:34 1:24 1:25 வசனம் பயங்கரமாக இருக்கு. இருந்தாலும் வாசிக்கிறேன். வாசிக்க ஆரம்பித்தேன், முட்டு போட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். நன்றாய் கவனிங்கள். 50 அதிகாரத்தை நான் தாண்டதுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் நான் இருந்த இடத்திற்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உள்ளே வந்தது. ஐயா, நான் கதறி கதறி அழ ஆரம்பித்தேன். ஆமாண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரிசுத்தமான இந்த வேதத்தை தொடுவதற்கும் யோக்கியம் இல்லாதவன், கிருபை நிமித்தம் அந்த வார்த்தையை எழும்பி நிற்க வைத்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் யூடியூப்ல ஒரு 3 நிமிஷம் பேசுகிறேன். 3 நிமிஷத்தில் கர்த்தர் எத்தனையோ இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புது புது சாட்சிகள், பல தேசத்திலிருந்து சாட்சிகள் வருகிறது, பல இடத்திலிருந்து. பிரதரை தற்கொலை முயற்சி கைவிட்டேன், கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. பிரதர், என் வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சேன், உங்க வார்த்தையை உயிர்ப்பித்து இருக்கிறது. பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். காரணம் என்ன? மனுஷ சத்தம் ஒரு நாளும் உங்களை ஆறுதல் படுத்தாது, உங்களை வாழ வைக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களை வாழ வைக்கும். கைகளை தட்டி அப்பாவுக்கு, வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஐயா, அவர் வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார் உங்களை. இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். இத்தனை நாள் நான் பைபிள் வாசிக்காம ஏதோ ஏமாத்திட்டு சுத்திட்டேன். இனி நான் பைபிள் வாசிக்காம ஒரு நாள் எந்த வேலையோ என்ன பண்ண மாட்டேன், செய்யக்கூடாது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய எல்லாம் நிறைஞ்ச ஆளாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை ஒரு நாளும் மறந்துடாத, இந்த பைபிளை ஒரு நாளும் மறந்துடாத. உனக்கும் எனக்கும் அட்ரஸ் கொடுத்தது இந்த பைபிள் மட்டும்தான்யா. எனக்கு அட்ரஸ் கொடுத்தது இந்த பைபிள் மட்டும்தான். தைரியமாய் சொல்ல முடியும். என்னை யார் என்பதை அடையாளப்படுத்தினது இந்த வேதம் மாத்திரம்தான். இது இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை. உன் உயிரை காட்டிலும் ஏதாவது அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்டால் நான் தைரியமாய் சொல்வேன், இந்த வேதத்தை மாத்திரம்தான். என் தனிமையில் ஆறுதல், என் வேதனையில் ஆறுதல், என் துக்கத்தில் ஆறுதல், என்னை பலப்படுத்தினது, என்னை சந்தோஷப்படுத்தினது, என்னை அதிகமாய் சிரிக்க வைத்தது எல்லாம் இந்த வேதம் தான். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு. வார்த்தையை நம்பி ஒரு கூட்டம் புறப்படுகிறது. ஆண்டவருக்கு தெரியும் இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவன் ஒன்றுமே இல்லை. இவன் எதை சொன்னாலும் என் வார்த்தையை 100% அப்படியே நம்புவான். இந்த கூட்டம் நிச்சயம் நம்பும். இவனுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பலாம். வார்த்தையை நம்பினவர்கள் தைரியமாய் வந்து நேராய் வந்து வசனம் சொல்லுகிறது, பிள்ளையையும் அதனுடைய தாயையும் வந்து சந்தித்தார்கள். ஆமென். இன்றைக்கு வார்த்தையை பெற்ற நாம் சரியாய் நடப்போம். வருகிற 2025 எப்படி இருக்குமோ என்று பல யோசனைகள் உங்களுக்கு இருக்கலாம்,
பல யோசனைகள் உங்களுக்குள்ள ஓடலாம். எப்படியோ தள்ளிட்டோம் பிரதர் இந்த வருஷத்தை, எப்படியோ ஓட்டிட்டோம் பிரதர் இந்த வருஷத்தை, எப்படியோ தாண்டி வந்துட்டோம் பிரதர் இந்த வருஷத்தை. டாக்டர் சொன்னாங்க இந்த வருஷத்தை நீ தாண்ட மாட்டேன்னு, ஆனாலும் 25 நான் பார்த்துட்டேன் பிரதர். கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஒரு பிராண்ட் நியூ புது வருஷம் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சகல ஆசீர்வாதம் உன் மீது வந்து பலிக்கும், சகல நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார். வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வார்த்தை வரும் பொழுது அதை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். சிலருக்கெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன தோணும்னா, இது எனக்கு தான் சொன்னார், இது எனக்கு தான் சொன்னார்னு. இதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நெருடலா வார்த்தைகள் வந்ததுன்னா, இது எனக்கு இல்லை அந்த அக்காக்கு, இது எனக்கு இல்லை அந்த அண்ணனுக்கு. பாஸ்டருக்கு அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிச்சு போக்க, அதனால தான் கரெக்டாக பேசுறாரு. இங்கே நம்மளே யோசிக்கிறது. ஆனால் நன்றாய் கவனிக்கணும், வார்த்தை இங்கே இருந்து தூதனால் உங்களால் நியமிக்கப்பட்ட தேவ மனுஷன் மூலமாய் இங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, இது எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைக்கு என்று சொல்லி நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். நல்லா சொன்னா மட்டும் அப்படியே அள்ளி 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 வச்சுக்கிறது. வளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன் மாவு பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் குறையாதிருக்கும். எல்லாம் வேணும். ஆனா முதல் வசனத்தில் சொல்றது மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். என் கற்பனைகள் படி கை கொண்டு என் வார்த்தைகளை நடப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்தமும் உண்மையில் வந்து பலிக்கும். அதை மட்டும் விட்டுட்டு அதை ஆசீர்வதிப்பேன், இதை ஆசீர்வதிப்பேன், கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், பொண்ணை ஃபாரினுக்கு அனுப்புவேன், அங்க படிக்க வைப்பேன், இங்க படிச்சு தீர்த்ததெல்லாம் போதும், அங்க போய் கொஞ்சம் படிக்கட்டும். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. போவது சந்தோஷம்தான், மேலே வருவது சந்தோஷம்தான். ஆனால் நம்ம என்ன தெரியுமா, வார்த்தை வரும்பொழுது இது எனக்கு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தான். சில நேரத்தில் நான் சில இடத்தில் தவறு செய்யும்போது ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் சுட்டி காண்பிப்பார், நீ செய்தது தப்பு, நீ பேசுனது தப்பு அப்படின்னா, இது எனக்கு தான் ஆண்டவரே, நான் தான் பண்ணிட்டேன், சாரி, இனி நான் அப்படி பேச மாட்டேன், இனி நான் தப்பு செஞ்சிட மாட்டேன், உமக்கு பிரியமான வழியில் நடக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம்? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11 9 10 11 வாசிக்க கேட்போம் வேகமாய். 2 சாமுவேல். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்திலே தாவீதின் நகரத்திலே கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். ஆமென். இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி புறப்பட்டு வருகிறது. தாவீது தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போகும்படி பயங்கர ஆரவாரத்தோடு கொண்டு வரும் பொழுது பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு சம்பவம், ஒரு சாவு ஒன்று நடக்கிறது. இறந்து போனதை பார்த்தவுடன் இந்த தாவீதிற்கு ஒரே நடுக்கம். இதை நான் எப்படி என்னுடைய இடத்திற்கு நான் கொண்டு போவேன், எப்படி நான் இதை எடுத்துக்கொள்ளுவேன், எப்படி நான் இதை கொண்டு போய் என்னுடைய இடத்தில் வைக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய உடன்படிக்கை குறித்து ஒரு அச்சம் உண்டாகிறது, ஒரு பயம். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வெற்றிக்கு அடையாளம், அந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஜெயத்திற்கு அடையாளம், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதலே அந்த பெட்டி தான். கர்த்தர் எது பேச வேண்டுமானாலும் கேரூபீன்களுக்கு நடுவே இருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அவர் அந்த ஜனங்களை நடத்தினார், பலப்படுத்தினார். இந்த வார்த்தை அவளோடு கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சாவு நடந்தது என்று சொன்ன பொழுது தாவீது பயப்பட்டு நிற்கும் பொழுது யாருடைய வீட்டில் அதை கொண்டு போய் வைக்கிறானா? 11வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு விருப்பம் இல்லை அதை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு, தாவீதுக்கு அது விருப்பம் இல்லை இதை கொண்டு போய் செய்வதற்கு. ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வரட்டும்யா. எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, எல்லாரும் அதை புறக்கணிக்கிறாங்க. யாருக்கு இந்த வார்த்தை வேணான்னு சொல்றாங்க? இந்த பெட்டி தான் ஜெயம், இந்த பெட்டியோட தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், இந்த பெட்டி இருக்கிற இடம் மகிமையா இருக்கும். இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏற்றுக்கொள்ளட்டும். நன்றாய் கவனியுங்கள்.
எல்லாம் பயந்த நேரத்திலும் ஒருத்தன் கொண்டு போய் தான் வீட்டில் கொண்டு போய் தைரியமா வைக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த வீடு? குட்டி பரலோகமாய் மாறி இருக்கும். குட்டி பரலோகமாய் மாறி இருக்கும். அவன் கொண்டு போய் வைத்தது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் இருந்தது. ஆமென். அவன் மாத்திரம் அந்த பெட்டியை கனப்படுத்தவில்லை, அவனுடைய பிள்ளை, மனைவி எல்லாம் கனப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு வேதத்தை கனப்படுத்துகிற குடும்பம் தேவையா? வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தூசியை தட்டிட்டு மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டு வேகமாய் கோயிலுக்கு வந்து நல்ல கத்தி கத்தி ஆராதிச்சுட்டு போறதில்ல உன் வாழ்க்கை. I am sharing this word with a burden heart. பாரத்தோடு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குரிய கனம் எத்தனை குடும்பம் கொடுக்குதியா? சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைய அனுப்புன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் அனுப்புறேன். யூத் மீட்டிங் பிள்ளைய அனுப்புன்னு சொன்னா நீ போக வேணாம், உன்னை சரியா நடத்தல, நீ எங்க போய் உட்கார வேணாம், ஏதேதோ காரணங்களை சொல்லி கொண்டு போய் வெளியே விடுறியே. ஹalleluya. வார்த்தையை ஏற்றுக்கொள். இது எனக்கு வரட்டும், என் குடும்பத்திற்கு வரட்டும் என்று சொல்லி. ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும், கார் வேண்டும், பங்களா வேண்டும், நல்ல சூட்டு கோட்டு வேண்டும், பேர் பிரஸ்தாபம் வேண்டும். ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் எனக்கு வேண்டாம். கடினமான வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். என்னை சீர்படுத்துகிற வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். என்னை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் துரத்துகிறோம். ஒரே ஒருவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வரட்டும் அந்த வார்த்தை, அந்த பெட்டி என் வீட்டுக்கு வரட்டும், அதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், வரட்டும். 3 மாதம் அந்த பெட்டி அந்த வீட்டிற்குள் உட்காரும் பொழுது, நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள அப்படியே ஓடுது மனசுக்குள்ள, கர்த்தர் அதை கவனித்து பார்த்து கொண்டே இருந்திருப்பார். காலையில் எந்திரிச்சு அந்த வீட்டை என்ன பண்ணுவான், கட்ட 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 கட்டன்னு கூட்டி வச்சிருப்பான். காரணம் என்ன? பெட்டி இருக்கிற இடம். இன்னைக்கு 4 நாள் ஆனாலும் வீட்டை கூட்டுறதுக்கு அவ்வளோ மடி. அவ்வளோ சொல்லுங்களேன், கிறிஸ்மஸ்க்கு க்ளீன் பண்ணிக்கலாம் விடு, எப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு க்ளீன் பண்ணால் இதோட அடுத்த சொல்லுங்களேன். ட்ரெஸ்ஸை கலட்டுற ட்ரெஸ்ஸை எங்கே தூக்கி போடுறது சொல்லுங்களேன். சொந்த வீட்லையே தூக்கி 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 அடிக்கிறது. இது அதங்க, இது இங்கே அதங்க. தான் சொந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நாளைக்கு பண்ணிக்கலாம், 20ஆம் தேதி வரட்டும், அப்போ கிறிஸ்மஸ் நெருங்கி பண்ணலாம், 21 வரட்டும், அப்புறம் நெருக்கி வந்து பண்ணலாம், நெருக்கி வந்து 25ஆம் தேதி இன்னைக்கு காலையில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். தான் மாத்திரம் நல்ல ட்ரெஸ் உடுத்தி நல்ல ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போய் உட்கார்றது வீட்டில். இவன் காலையில் இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், காலையில் கிளீனிங் அந்த வீட்டில் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். ஏன்னா பெட்டி இருக்கிற இடம்ல, அந்த இடத்துல இடம் தெரியுமா இருக்கும், துதியின் சத்தம் எழும்பி இருக்கும். ஆமென். பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு சும்மா உட்கார்றது இல்லை, நல்ல ஆராதிக்கிற சத்தம். ஆனா நம்ம வீட்டில் என்ன சத்தம் ஓடுது? சினிமா பாட்டு சத்தம், டாமு டூமு டாமு டூமுன்னு அடிச்சு தூள் கலப்புறது. பெட்டி இருக்கிற இடத்துல குடும்ப ஜபம் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை. கர்த்தர் உலாவி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? குடும்ப ஜபம் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜபம் நடக்குதுயா? இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிப்பான் குடும்ப ஜபம், நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு. நேற்று நான் பண்ணல, இன்னைக்கு நீ பண்ணு. இன்னைக்கு நான் பண்ண, அதுக்கு மறந்துடும், நான் பண்ணமா அவரு பண்ணமான்னு. யார் பண்ணுறது? பசங்க கிட்ட டவுட் கேட்கறது. பசங்க தெளிவாக சொல்லும், படிக்கிறத தவிர மற்றதெல்லாம் கரெக்டாக சொல்லும். படிப்பை பற்றி கேட்டோன்னா கோவம் வரும். நேற்று யாரா ப்ரேயர் பண்ணது? மம்மி பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு யாரா பண்ணோம்? டேடி பண்ணோம். மாற்றி 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 நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு. அப்புறம் சில காலம் போனதுக்கு அப்புறம் அந்த ஜபம் கூட நடக்காது. அம்மா ஒரு பக்கம் ஜபம் பண்ணுவாங்க, ஐயா ஒரு பக்கம் ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணி அது சில நேரம் ஐயா ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னு இப்படியே தூங்குவார். நைட்டெல்லாம் விடிய விடிய ஃபோனை சிரிக்கிறத பார்த்தா, ஐயா நாங்கள் நேற்று வரைக்கும் பண்ணதை அப்படியே சொல்கிறீங்க. படுத்துக்கிட்டு அந்த ஃபோனை நோன்றதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஐயோ 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 சொல்ல முடியாத ஒரு சந்தோஷங்க அது. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்து பேசுனாலும் காதில் வாங்காம, உங்ககிட்ட தான் பேசுகிறேன் உங்ககிட்ட தான் பேசுகிறனாலும் நம்ம பாம்பாட்டி விதோதமாய் ஊதினாலும் தன் செவியடிக்கிற செவிட்டு விரியனை போல படுத்து கிடப்பார் ஐயா. டமார்னு விழும் பாத்திரம், அப்பதான் தெரியும் குட்டியா. அப்பந்தான் சூட்டு எடுத்து போடுவார். சாரி, எந்திரிச்சு பேசுவார். என்னாச்சு?
கூப்பிட்டியா? இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறேன், ஒண்ணுமே கேட்கலையா? அவர் எங்க கேட்டாரு? அவர் போன்ல முழுகி இருந்தார். யாரு யாரை பத்தி குறை பேசுறான், யாரு எந்த ஊழியக்காரனை தாக்குறான், யாரு எவனை சீரழிக்கிறான், வார்த்தையை கேட்கறத விட இப்போ இன்னைக்கு புது ட்ரெண்டா தான். அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாராமே ஸ்டேஜ்ல, வாயில இற விழுந்துருச்சு. இப்போ மெல்லுவான் கொஞ்ச நாளைக்கு. நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. ஆனா நம்ம ஆளிடம் வசனத்தை மட்டும் விட்டுட்டு லைவ் நடக்குது, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னா பண்ணவே மாட்டான் நம்ம கோயில்ல. ஆனா அந்த ஊழியக்கார தாக்கி பேசிட்டான், ஷேர் பண்றானா ஃபர்ஸ்ட் கட் காப்பி பேஸ்ட். எதுக்கு காப்பி பேஸ்ட் தான் எல்லாத்துக்கும். டப்புன்னு வார்த்தையை ஏற்றுக்கொள், வார்த்தையை ஏற்றுக்கொள். தாழ்மையாய் சொல்லுகிறேன், வார்த்தையை ஏற்றுக்கொள். எனக்கு தான் இந்த வார்த்தை என் வீட்டுக்கு வரட்டும்யா, இந்த வார்த்தை என்னோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை உனக்கு வாக்கு தத்தங்களை கர்த்தர் அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும். முதலாவது இவன் செய்த ஒரு காரியம் என்ன? வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 மாசத்தில் அவன் சூழ்நிலையை அவர் மாற்றினார். 3 மாசத்துல அவனுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றினார். 3 மாசத்துல கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தது எது வரைக்கும் போச்சு தெரியுமா? தாவீதுடைய கொட்டாரம் வரைக்கும் போனது. ஆமென். சிங்காசனத்தில் இருக்கிற தாவீது கிட்ட நியூஸ் போகுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் இந்த ஃபெய்த் சிட்டி சர்ச்ல இருக்கிற உங்களை ஆசீர்வதித்த எல்லா காரியம் எங்க தெரியுமா போணும்? தலைமைச் செயலகத்துக்கு போணும். அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஹalleluya. நான் நம்புறேங்க. சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அடுத்த வாரம் பைக்கெல்லாம் இங்கே நிறுத்தாதீங்க, யூஸ் பண்ணுங்கன்னு. ஆமென் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் நம்ம அப்போ கூட கேட்க மாட்டோம், அது வேற. நான் என்ன தெரியுமா நம்புகிறேன்? இன்னைக்கு பைக்கில் வந்த நீங்களாம் பெரிய பெரிய கப்பல் மாதிரி காரில் வர்றவங்க கோயிலுக்கு. ஆமென். அவங்க சொல்லும்போது சொல்லணும், கார் பார்க்கிங் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் இப்படி தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? வார்த்தையை ஏற்றுக்கொள், வார்த்தையை உள்ளே ஏற்றுக்கொள், வீட்டிற்குள் மேன்மைப்படுத்து, அதை தழுவிக்கொடு, தினமும் அதை வாசி, அதோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். 2வது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன என்று பார்ப்போம். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நம்ப வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, நம்பிக்கை தெரியாது, விசுவாசன்றது தெரியாது. ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டும் வேறு வேறு. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது என் கையில், நான் ஒரு கார் வாங்க போறேன்றது என்னது? நம்பிக்கை. என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்க போறேன்றது என்னது? இந்த காசை நம்பி நான் வாங்க போறேன். என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உண்மைதாங்க, 1 ரூபா கூட கிடையாது. ஆனா இதே கோயம்புத்தூர்ல பெரிய பங்களா வாங்க போறேன்றது என்னது? விசுவாசம். அதுதாங்க விசுவாசம். ஃபெய்த் சிட்டிக்கு ரொம்ப விசுவாசம் கம்மியா இருக்கும் போல இருக்கு. நல்லா கவனிங்க. இருந்து செய்வதல்ல, என்கிட்ட வச்சுக்கிட்டு வாங்குறது இல்ல. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரியும் நான் ஒரு ஹோப்லெஸ், என்கிட்ட 0. ஆனா நான் மேன்மை அடையதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்றது நம்பிக்கையா, விசுவாசம். ஹalleluya. விசுவாசம் என்பது என்னது? நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அது நம்பிக்கை, விசுவாசம். அவர் மேல வச்சிருக்கிறது. நிச்சயம் செய்வாரு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, விசுவாசம். ஆனா என்கிட்ட வச்சிருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இதை நான் வாங்குவேன், இதை நான் செய்வேன், என் பிள்ளைக்கு நல்லா 100 பவுன் போட்டு கட்டி கொடுப்பேன் அப்படின்றது என்னது? நம்பிக்கை. ஏன்னா உன் கையில் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி எல்லா எங்கெங்கெல்லாம் கட்டணுமோ கட்டி, சர்ச்சுக்கு காணிக்கை கம்மி பண்ணி கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. ஆரம்பத்தில் சொன்னேன், நான் உங்களை சொல்லலைன்னு. அப்ப சண்டைக்கு வந்துட போறீங்க. எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சாச்சு. அது என்னது? நம்பிக்கை. என் பிள்ளை பேர்ல 1 ரூபா கூட சேர்க்கலையா, எப்படி கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்பி நீ உட்கார்ந்துட்டு இருப்ப பாரு, கர்த்தர் 10 பேரை உனக்காக அங்க 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 எழுப்புவாரியா.
ஒரு ராஜகுமாரன் ராஜகுமாரத்திய போல உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணுவாரு. உன் கையில ஒண்ணு இல்லைன்னு தெரியும், என்ன நம்புறல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்தட்டும், நான் உன்னை கனப்படுத்தட்டும். எவ்வளவோ காரியங்கள் என் வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலமா நான் பெற்றுக்கொண்டேன். எவ்வளவோ காரியங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்பி அவரை மாத்திரம் நம்பி நீர் செய்வீர்னு நம்புறேன், நீர் செய்வீர்னு நம்புறேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி நிற்கிறேன், கைவிட்டாதிரும். குறித்த நேரத்தில் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நேரத்தில் கர்த்தரனை நடத்தி இருக்கிறார், குறித்த நேரத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு ராஜகுமாரனை போல கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு குறைவில்லை, ஒரு குறைவில்லை. நான் குறைவை பார்க்கவே இல்லை. காரணம் என்ன? வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம். நான் ஊழியத்திற்கு வர ஆரம்பித்த போது கர்த்தரிடத்தில் சொன்ன ஒரு காரியம், நீ கேட்டதையும் கொடுப்பேன், கேட்காதையும் நிச்சயம் கொடுப்பேன், ஊழியத்துக்கு மட்டும் வா, அவ்வளவுதான். கேட்டதையும் கொடுப்பேன், கேட்காதையும் கொடுப்பேன். நம்ம நைஸா எல்லாத்தையும் கேட்டுடுறது. ஆண்டவரே 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 அப்பா 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 அப்பான்னு உழுது அழுது இழுது ஏதாவது வாங்கிடுறது. கொடுப்பேன், ஊழியத்துக்கு வா. அப்படி என்னத்தன்ன இன்னைக்கு காலையில் கூட யோசிச்சு பார்த்தேன். ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது யோசிக்கிறேன், என்ன நல்லதை நம்மகிட்ட பார்த்தார் ஆண்டவர், என்ன நல்லதை பார்த்துட்டாரு. நம்ம அவ்வளோ நல்லவனா இல்லையே. கிருபை நிமித்தம் நம்புறல்ல வார்த்தையை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன். வார்த்தை விசுவாசி, வார்த்தை வரும்போது விசுவாசிக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30:8 பார்க்கும்பொழுது நான் காரியத்தை மாத்திரம் வேகமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எங்க அமலேக்கியர் வராங்க, திடீர்னு தாவீதோட இடத்துக்கு வராங்க. தாவீது இல்லாத நேரத்தில் மொத்தத்தையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போயாச்சு. கையில ஒண்ணுமே கிடையாது. இனி நம்பிக்கையே இல்லை. கூடவே ஒன்னா ஒரே தட்டில் சாப்பிட்டவன் இப்ப கல் எடுத்து நிக்கிறான் அடிக்கிறதுக்கு. கூடவே ஒன்னா நடந்தவன், எல்லா யுத்தத்திலையும் கூட நின்னவன், எல்லா நேரத்திலையும் கூட நின்னவன் இப்போ கல் எடுத்து நிக்கிறான். தாவீது பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறான், கத்தி கத்தி அழுகிறான். தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிகளுக்காக கத்தி அழுகிறான். எல்லாம் போனதே என்று சொல்லி பல யுத்தங்களை பார்த்தவன், கோலியாத்தை ஒரே கல்லில் வீழ்த்தினவன், தன் சுய பலத்தை நம்பாமல். நல்லா கவனிங்க, இன்னைக்கெல்லாம் ஒரு 2 வசனம் தெரிஞ்சா போதும். அவங்க ஊழியக்காரர் இன்னைக்கு பாஸ்டர் ஒழுங்கா 4 பாட்டு தெரிஞ்சா போதும். அவங்க யார் இன்னைக்கு? வர்ஷிப் லீடர். 4 கார்டு அது தெரிஞ்சா போதும், வர்ஷிப் லீடர். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அனல் பறக்குது. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, ஊழியம் என்பது அழைப்புயா, அழைப்பு. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் காட். மனுஷன் நியமிக்கிறதல்ல. எல்லாரும் ஆசைப்படலாம், எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படலாம். கர்த்தர் எல்லாரும் மேலே கையை கொண்டு வந்து வைக்கிறது இல்ல. அழைப்பு, அழைப்பு ஐயா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் பார்த்து 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 அவனை பத்திரமாய் வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையில் அவன் தடுமாறின எல்லா தடுமாற்றங்களையும் மாற்றி அவனை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அழைப்பையா. 2 லைன் தெரிஞ்சா போதும், பெரிய பிரசங்கியார் மாதிரி நிற்கிறது. 15 வருடங்களாக நான் பிரசங்கம் செய்து வருகிறேன். போகாத இடமில்லை, பார்க்காத கூட்டங்கள் அல்ல, எல்லா கூட்டத்தையும் பார்த்து வந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு நான் மேடைக்கு வரும்பொழுதும் நடுங்குகிறேன், பயப்படுறேன். எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன் பயப்படுற? எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏன் பயப்படுற? ஏன் எதுக்காக நீ கலங்கணும்? ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நான் படித்ததெல்லாம் எடுத்து வந்து பேசுறேன்னா ஒருத்தரையும் வார்த்தை தொடாது. அவர் சொல்லி நான் பேசுறது தான் தொடும். எத்தனையோ நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், வல்லமையான தீர்க்கதரிசிகள் நின்று போன இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாரே, ஆனால் நான் தாழ்மையோடு நிற்க வேண்டும், தாழ்மையோடு நிற்க வேண்டும். கூட்டம் எவ்வளவு வருது, நம்ம எவ்வளவு பெரிய கூட்டத்தில் நிற்கிறோம், கூட்டத்தை பார்க்க வருவதல்ல ஐயா. இதே சத்தம், இதே டோன், இதே வைராக்கியம் 2 பேருக்கும் நான் பேசுவேன், குறையவே குறையாது. ஏன் சொல்லுங்க தெரியுமா? என் ஆண்டவரை நான் என்னைக்கு நான் விட்டு கொடுத்ததே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேருக்கு பேசினாலும் 2000 பேருக்கு பேசுற மாதிரி தான் பேசுறது. கத்துவேன். என் பலனை முழுவதும் நான் ஊற்றுகிற இடம் இந்த மேடை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண் போய் படுத்திருப்பேன், அவ்வளோ டயர்டாயிரும் எனக்கு கொஞ்ச நேரத்தில். இருந்தாலும் கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இவன் இந்த வார்த்தை வருது, இப்போ ஆண்டவரே நான் அதை தொடரட்டுமா?
நான் கோலியத்தை அடிச்சு தூள் கலப்பினவன் தான், சிங்கத்தோட வாயை கிழிச்சவன் தான், கரடியோட வாயை கிழிச்சவன் தான். தொடர்ந்து போட்டா நான் தொடர்ந்து போட்டுமா? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட தேவசித்தம்? பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எத்தனை பேர் தேவசித்தம் கேட்குறோம்? ஐயா, நல்ல மாப்பிள்ளை வரான், நல்ல மாப்பிள்ளை வரான், மாமியாரே இல்லாத மாப்பிள்ளை வரான், நாத்தனார் கொடுமையே இல்லாத ஒரு மாப்பிள்ளை வரான், மாப்பிள்ளை வரான், மாப்பிள்ளை வரான். எல்லாத்துக்கும் தேவசித்தம் கேட்குறோம். ஐயா, பாஸ்டர் கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன், பிரதர் இந்த மாப்பிள்ளை வந்திருக்கான், ஜெபமணி சொல்லுங்க, சர்ச்சில் சேர்ந்து ஜெபமணி உபவாச கூட்டத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் என் பிள்ளைக்கு கைக்கூடி வரட்டும். எத்தனை பேர் கேட்கிறோம்? கட்டச்சதுரா லக்கு, ஜாக்பாட்டு, என் பிள்ளை கல்யாணம் கட்டின அடுத்த 10வது நாள் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போறான்னு சொல்லி கட்டி தூக்கி அனுப்பி விட்டுட்டு இங்க உட்காந்து மூசு 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 நழுவுறது. அடி அடி அடின்னு அடிக்கிறோம் பாஸ்டர். என் பொண்ணு மேல சின்ன ஸ்கிராட்ச் ஆகாம நான் பார்த்துருக்கேன், ஆனா என் மாப்பிள்ளை போட்டு கொளுத்தி தள்ளுறான். கொளுத்தாம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொண்ணு பார்க்க போகும்பொழுது ஒரு தாழ்மையான ஒரு அடக்கத்தோட வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளைங்களாம் இல்லையா இங்க? பார்த்துருக்கீங்களா? ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு பொண்ணு, அவ்வளோ ஒரு பவ்யம், அடக்கம், தாழ்மை எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். அவங்க அன்னைக்கு தான் கடைசி அப்படி நிற்கிறது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்னைக்கு தான் அந்த பொண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப அமைதியா காலையே கோலம் போட்டு நிற்கும். மாப்பிள்ளை எனக்கு போய் இவ்வளோ பொறுமையான அன்பான பொண்ணை கர்த்தர், ஐயோப்பா. ஒரு மாசத்துக்கு பிறகு மாப்பிள்ளை அழுவாரு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நெருக்கப்படுறோமே ஆண்டவரே. இவன் எல்லாம் தெரிஞ்சவன், யுத்தத்தை பார்த்தவன், ஜெயித்தவன். தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கிறான். வார்த்தை வருகிறது, அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வார்த்தை வந்த அடுத்த நிமிடம் புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை உன்னை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை 100% உனக்குள்ளாக என்ன செய்யணும்? விசுவாசத்தில் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாஸ்டர் அவர்களே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். திடீர் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துட்டாரு. திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, நான் இங்கே தான் இருக்கேன் சென்னையில், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், ஓடி கிளம்பிட்டேன். பாஸ்டர் அங்கே இருங்க, அடுத்த 20-30 மினிட்ஸில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் என்ன கை காலை ஓடலை, திடீர்னு சொன்ன உடனே. முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், ஒன்றுமே ஓடலை. வந்தார், வீட்டுக்கு வந்தார், எங்கள் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டருக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் வயிற்றில் வந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒரு பலவீனம் என் சரீரத்தில் வந்தது, பயங்கரமான கஷ்டம். நான் டெய்லி காலைல எழுந்திரிச்சு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வார்த்தை என்ன பண்ணுவேன்? சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வார்த்தையை சொல்ல 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 அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல 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 விசுவாச அறிக்கை பண்ண எந்த டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னானோ அதே டாக்டர்ஸ் இல்லைன்னே சொல்லி முடிச்சுட்டான். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த பலவீனம் இருந்தது உண்மைதான், பலவீனம் இருந்தது என் வயிற்றுல. அப்படியே மாதிரி ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா இது சொல்கிறார் இவர், புதுசாக இருக்கே அப்படின்னு, நம்ம கேள்விப்படாத ஒரு மேட்டராக இருக்கே. அப்போ நான் கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும். சொன்னார், இவ்வளவு பலவீனத்திலேயும் என்னை வெளியே கொண்டு வந்தது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டெய்லி டைரியில் உட்காந்து ஒரு 10 பக்கமாவது வாக்குத்தத்தங்களை எழுதிக்கிட்டே இருப்பாங்க வாக்குத்தத்தங்களை டைரி போட்டு எழுதுவாங்க. ஒரு டைரி முடிஞ்சிச்சு, அடுத்த டைரி, ஒரு டைரி. எங்கள் அம்மாவுக்கு எழுதுறது வழக்கம். இப்போ கூட லைவ் பார்க்குறாங்களான்னு தெரியல, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு சேர்த்து ஒரு 2 பக்கம் என்ன பண்ணுங்க, சேர்த்து எழுதுங்கம்மா. எங்கள் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் இருக்குது, வலி வேதனை எல்லாம் இருக்குது. நான் எதுக்காக இதை எழுதுறேன் தெரியுமா? நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான்டா, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான்டா நான் எழுதிட்டு இருக்கிறேன். சொல்லும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 சமீப நாட்களில் ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் வர வேண்டிய நேரங்களில் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
டெய்லி இந்த வார்த்தையை எழுதிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? டெய்லி நேரம் போக 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 உட்காந்து மத்தியானத்தில் உட்காந்து எழுதிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா? ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி. இந்த வார்த்தை தாமா நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்குதுமா. இந்த வார்த்தை நம்மளுடைய குடும்பத்தை எல்லா இடுக்கண்களுக்கும் பாதுகாக்குது. அது ஒரு நாளும் நம்மை கைவிடவே விடாது. இன்றைக்கு சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், வாழ்க்கை கசந்து போய் வந்திருக்கலாம், எல்லாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக கர்த்தருடைய வெளிச்சம் உன் குடும்பத்தில் வந்து இறங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை வந்தவுடன் தாவீதுக்கு எங்கே இருந்து தான் வேகம் வந்ததோ, ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பிரசங்கம் எடுக்கும்போது எனக்குள்ள ஒரு வேகம் வரும். எப்பன்னா வார்த்தை வர்ற வரைக்கும் தான் நான் பயந்துட்டு இருப்பேன். வார்த்தை எனக்கு வர்ற வரைக்கும் தான் எனக்கு பயமும் நடுக்கமும் வந்துட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா நம்ம நடையே வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு தைரியம் எங்கிருந்து தான் வந்ததோ தெரியாது. வார்த்தையை கொடுத்துட்டாரியா, இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பேசுவார், அவ்வளவுதான். அதை நம்பி அப்படியே வந்து நிற்பேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், வார்த்தையின்படி விசுவாசித்து நடக்க வேண்டும். நம்புங்க. ஜாய்ஸ் மேயர் ஒவ்வொரு வருஷமும் அவள் செய்கிற ஒவ்வொரு காரியம் என்ன தெரியுமா? எல்லா வாக்கு தத்தத்திலையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். எல்லா 100 வாக்கு தத்தத்தை எழுதி ஜெபம் பண்ணுவாங்க. 100 வாக்கு தத்தமும் 6 மாதத்திற்குள்ளாக அவங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். அடுத்த 6 மாதத்துக்கு வேற புது வாக்கு தத்தத்தை எழுதுவாங்களாம். இதெல்லாம் கர்த்தர் தரணும், இதெல்லாம் கர்த்தர் தரணும். சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். பாஸ்டர் சாம்பி ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் ஊழியத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் மைக் செட் எல்லாம் ஒன்றுமே இல்லையா. அப்போ இல்லாத நேரத்தில் ஒரு நோட்டு எடுத்து என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாராம். எழுதி வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தாரு சாமி அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாராம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் என்னென்னலாம் அந்த டைரியில் எழுதி வச்சிருந்தாரோ அத்தனை பொருட்களையும் கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார். அத்தனை பொருளையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்கள். இன்னைக்கு ஒரு விசுவாசித்து, உனக்கு வீடு வேணுமா, உனக்கு சொந்தமாக ஏதாவது வேணுமா, ஏதாவது விரும்புறீங்களா, குழந்தை வேணுமா, நல்ல திருமணம் நடக்கணுமா, எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து 25 கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த 2025 கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வார்த்தையின்படி செய்ய வேண்டும். ஆமென். வார்த்தையை விசுவாசிப்பது ஓகே தான், வார்த்தையை ஏற்றுக்கொள்வது ஓகே தான். அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? இப்போ சபை சொல்லுங்களேன், ஆக்ஷனில் இறங்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா பெற்றுக்கொள்கிறோம், பாதுகாக்கிறோம், வச்சுக்கிறோம். செய்கிற இடம் வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். செய்முறை தான் ரொம்ப கடினமாக இருக்குது. நமக்கு கேட்க நல்லா இருக்குது, ஏற்றுக்கொள்ள நல்லா இருக்கிறது, வச்சுக்க நல்லா இருக்குது, தூக்கிட்டு போக நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே தான். இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீ அதன்படி என்ன பண்ணணும்? செய். அந்த வார்த்தையின்படி நீ செய்ய ஆரம்பி. பெற்றுக்கொண்ட, வச்சுக்கிட்ட, இப்போ நீ அதை ஆக்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்து. உன் விசுவாசத்தை ஆக்ஷன்ல கொண்டு வா. நீ ஏற்றுக்கொண்டதை ஆக்ஷன்ல கொண்டு வா. நீ இருதயத்தில் எதை நம்புறியோ அதை ஆக்ஷன்ல கொண்டு வா. இல்லாத உன்னை இருக்கிற மாதிரியே சொல்லு, இங்க கர்த்தர் கொடுத்தாருன்னு. கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாள் உன்னை ஏமாற்றவே மாட்டார். 1 சாமுவேல் 15:22 வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். சொல்லுங்க. ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். பலியை பார்க்கிலும் இப்ப எது? வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இன்னைக்கு எல்லாம் நல்லா பலி செலுத்தினா மட்டும் போதும், காணிக்கையை கொடுத்தா மட்டும் போதும், செஞ்சா போதும், அது போதும், இது போதும் சொல்லி நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வரோம். அதல்ல வாழ்க்கை. இப்போ நீ பலி செலுத்துறதை விட என் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படி. யார் தெரியுமா கீழ்ப்படிவா? உடனே எவனுடைய இருதயத்தில் தாழ்மை இருக்கிறதோ அவன் உடனே கீழ்ப்படிவான். இந்த தாழ்மைப்படாததான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கும். அது எப்படி, இது எப்படி? ஆனால் அந்த தாழ்மை இருக்கிறவனை பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன சொன்னாலும் பிள்ளை அழகாக செய்யும். இது எடுத்துக்கொண்டு வாங்க வை அப்படின்னா போதும், உடனே ஓடி போய் வைக்கும். அதை அங்கேருந்து கொண்டு வா, உடனே கொண்டு வரும். ஆனால் இந்த தாழ்மையே இல்லாத இருக்கும்.
நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? பாஸ்டர் சொல்வார், பிரதர் இன்னைக்கு நான் அங்கே போக முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் அந்த ஊழியத்தை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருன்னு வைங்க. நம்ம ஆளுக்கு அப்போ தான் வரும், நான் இன்னைக்கு தான் என் ஃபேமிலியோடு வெளியே போகலான்னு நினச்சேன், அது பொறுக்கலையா இந்த பாஸ்டருக்கு? ஹல்லேலூயா. இதே அடுத்த கேரக்டர் சொல்கிறேன், தாழ்மை இருக்கிற ஆள்கிட்ட சொல்லி பாருங்களேன், சொல்லிட்டீங்களா பாஸ்டர், அடுத்து நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவங்கள வந்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. தாழ்மை வேணுங்க வார்த்தையின்படி செய்வதற்கு. ஆண்டவர் சொல்ற கீழ்ப்படி, என் வார்த்தையை வாங்குறல்ல, கீழ்ப்படி. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 22:2 வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த ஆபிரகாமுக்கு இப்ப வார்த்தை வருகிறது, என்ன? நீ இவன் சிரிப்புல சந்தோஷப்படுற, ஈசாக்குடைய சிரிப்புல நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற, எல்லாத்துலையும் நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற. சரி ஆபிரகாம், இப்போ நீ என்ன பண்ணு, நான் உனக்கு குறிக்கும் மலையாகிய மோரியா தேசத்துல போயிட்டு ஒரு மலை மேல ஏறி உன் பிள்ளை என்ன பண்ணு, எனக்கு பலி செலுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். நான் இருந்திருந்தா என்ன சொல்லி இருந்திருப்பேனா, ஆண்டவரே காத்திருந்து 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 எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துப்புட்டு அதை குடு குடு குடு, நான் எப்படி ஆண்டவரே, இது மட்டும் என் வீட்டில் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவரேன்னு ஏகப்பட்ட கதையை நான் பேசியிருப்பேன் நான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து. அதுதான் கீழ்ப்படிதல். வார்த்தை வந்த பிறகு நொண்டி சாக்கு சொல்லாமல் அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகிறான், தன் பிள்ளையை கூட்டிக் கொள்ளுகிறான், எழும்புகிறான். ஆசாசையாய் பெற்றெடுத்த பிள்ளை, அவனுடைய சிரிப்பில் சந்தோஷப்பட்டவன், அவனோடு கூட பேசும்போது சந்தோஷப்பட்டவன், அவன் தொடுகிற தொடுதலில் சந்தோஷப்பட்டவன். எங்கே வெளியூர் ட்ரிப்பு போனாலும் எப்போ நான் வீட்டுக்கு வருவேன் என் பிள்ளைய பார்க்கறதுக்குன்னு ஓடி வருகிற ஒரு தகப்பன் இப்பொழுது கூட்டிக் கொண்டு போகிறான். எதற்காக? தெய்வத்திற்கு பலி செலுத்துவதற்காக. போகும் வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு ஒன்றும் பேசவே இல்லை. ஆமென். எழும்பிட்டான். எல்லாம் எழும்பி கொண்டு போகிற நேரத்தில் அவன் மலை மேல் ஏறும்பொழுது ஈசாக்கு அழகாய் கேட்கிறான், அப்பா எல்லாம் ரெடியா இருக்குது, விறகு ரெடியா இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையே. ஒருவேளை தகப்புடைய இருதயம் கலங்கி இருக்கும், நீயே அது, உன்னைதான் பலி செலுத்த போகிறேன், உன்னைதான். அவன் கேட்கிற கேள்விக்கு, இந்த காலத்துல பிள்ளைங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. எப்படிலாம் கேள்வி கேட்கிறான்ப்பா, நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல, எல்லாம் சோசியல் மீடியா பண்ற வேலை சேட்டைங்க. எல்கேஜி பையன்கிட்ட திருப்பி பேச முடியல, அப்படி பேசுறான். சிலர் பேச்செல்லாம் கேட்டா நமக்குலாம் இப்படி பேச்சு திறமை வரலையேன்னு கவலையா இருக்கு. இவர் கொடுத்திருந்தா அன்னைக்கு சென்னை வித்திருப்போம் போல இருக்கு. யோசிக்கிறேன், இப்படி பேசுறான். இவன் பிள்ளை கேட்கிறான், அப்பா அப்போ ஆடு தேவைப்படுதுன்னு இந்த ஈசாக்கு என்ன பண்ணுது தெரியுது. அப்போ ஈசாக்கை வச்சு பல முறை இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும், பலி செலுத்தி ஆண்டவரை கும்பிட்டு இருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும், முதல்ல உன் பிள்ளைக்கு முன்னாடி முட்டி போட்டு தெய்வத்தை பார்த்து ஜெபம் பண்றத உன் பிள்ளை பார்க்கணும்யா. காலையில் 5 மணி என் அப்பா பிரேயர்ல இருப்பாரு, நைட்டு 10 மணி யூடியூப்ல இருப்பாரு. அப்படி சொல்லக்கூடாது. நைட்டு 11 மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டே இருப்பார், விரல் அப்படியே, இந்த விரல் விளக்காமே போயிரு. கடைசியில் காலையில எழும்பும்போது அவன் சொல்லணும், அவன் கேட்கறான், நான் யோசிக்கிறேன், அப்போ பல முறை அவன் செஞ்சிருக்கணும், அப்பதான் கேட்கறான், அப்போ எங்க அந்த ஆடு எங்கன்னு கேட்கறான். இப்போ பல முறை இந்த பலியை பார்த்துருக்கணும், எப்படியெல்லாம் எங்க அப்பா ஆராதிப்பாரு, எப்படியெல்லாம் தெய்வத்தை கும்பிடுவாரு, இவனும் கூட போறான் ஆராதிக்கிறதுக்கு. சபைக்கு வரும்போது பிள்ளை என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். பிரதர் நைட்டெல்லாம் என் பிள்ளை நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து டயர்டாக தூங்குறான். ஞாயிற்றுக்கிழமை தான் என் பிள்ளைக்கு ஃபுட்பால் மேட்ச்சு, அதனால சர்ச்சை கட்டடிச்சுட்டு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறான். ஞாயிற்றுக்கிழமை தான் என் பிள்ளைக்கு ஸ்பெஷல் எக்ஸாம் இருக்கு, அதனால சர்ச்சுக்கு வரவே இல்லை. நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துடுவோம், நானும் என் வீட்டுக்காரும், என் பிள்ளை செகண்ட் சர்வீஸ்க்கு வருவான். ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா, குடும்பமாக வந்து உட்காரணும். ஹல்லேலூயா. அவர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போவார், இவர் செகண்ட் சர்வீஸ் போவார், இவர் தேர்ட் சர்வீஸ் போவார். புள்ள சர்ச்சில் இருக்கானு தெரியுமா முதல்ல
சில பிள்ளைக்கு வருத்தம் கையில் பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு. நீ சர்ச்சுக்கு பைபிளை கொண்டு போய் வச்சுக்கோ, நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன். எங்கே வந்து நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் ஊரில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாம் நல்லவங்க, பார்த்தேன் நிறைய பேர் கையில் பைபிள் தூக்கிட்டு வந்ததெல்லாம். எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா, அப்பா அக்கா சிலவன் கெஸ்ட் மாதிரி வந்து உட்காருவான், கையே தட்ட மாட்டான், பாட்டு பாட மாட்டான், பாக்கெட்டில் எப்படி கை விடுவான். எப்படி நம்ம ஆராதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், அல்லேலூயா என்று உயர்த்துவோம்னா நம்மால் மட்டும் இப்படி நின்றுட்டு இப்படியே நிற்பான். எப்படியே பாக்கெட்டில் கையை விட்டு 10 முறை டைம் பார்ப்பார். வந்ததே 10 மணிக்கு 10,000 முறை டைம் பார்ப்பார். ஏன்னா அடுத்த கலெக்டர் கூட மீட்டிங் அவருக்கு. இப்படியே சுற்றுவார் சர்ச்சுக்குள்ளே தான் ஆராதனையை விட்டுட்டு. அல்லேலூயா. பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்குறான். இவன் இருதயம் உடையும்யா. என்ன சொல்றதுன்னு தெரியல. பிள்ளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்பெல்லாம் பிள்ளை வளர்ந்தாதான் கேள்வி கேட்பான். வளர்ந்த பிள்ளைங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை, சின்னதுலேயே கேட்டுரும் டக்கு டக்குன்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் அப்பா ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லணும். முன்னாடி நீ முட்டில் நிற்கிறத அவன் பார்க்கணும். உன்னை அதை விட்டு போட்டு உக்காந்து நோண்டு 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 நோண்டி தள்ளிட்டு வீட்டில் சமாதானம் இல்லாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படிந்து உடனே போகிறான். 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென். யார் தெரியுமா கீழ்ப்படிவா? தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென். பாஸ்டர்ஸ்க்கு இல்ல, ஊழியக்காரனுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல, இவங்களுக்கு இல்ல. தேவனுக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் நிச்சயம் கீழ்ப்படிந்து நிற்பான். வார்த்தையை மகிமைப்படுத்துவான், வார்த்தையை மேன்மைப்படுத்துவான். யார் அந்த வார்த்தை? வேகமாய் வாசிக்க கேட்போம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி, ஜீவனுள்ள தெய்வம், வார்த்தையான தெய்வம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். ஐயா, நீ சுமக்க வேண்டிய துக்கம், நீ சுமக்க வேண்டிய வேதனை, நீ சுமக்க வேண்டிய அவமானம், நீ சுமக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் என் தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம் கைகள் செய்த பாவத்திற்காய் அவர் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறின் நிமித்தம் அவருடைய சிரசின் மீது முள்கிரீடம் இறங்கினது. போகக்கூடாத இடத்திற்கு போகிறது நிமித்தம் அவருடைய கால்களில் ஆணி கடாவப்பட்டது. அவர் எல்லா காரியத்திற்கும் தன்னை அறைகிறவனுக்கு தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கவே இல்லை. தன்னுடைய தாடி மயிரை பிடுங்கிறவனுக்கு தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கவே இல்லை. அவர் தன்னுடைய முகத்தை கற்பாறை போல மாற்றினாராம். ஐயா, கற்பாறை போல மாற்றினாராம். ஏன் தெரியுமா? இதே போல ஒரு கூட்டம் இந்த கோவை புதூரில் கூடும். இதே போல ஒரு ஆராதனை டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு கூட்டம் என்னை தேடி வந்து நின்று இயேசுவே தெய்வம் என்று ஆராதிக்கும் என்று ஒவ்வொரு அடிகளை அவர் வாங்கும் பொழுதும் உங்களுடைய என்னுடைய முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். ஒவ்வொரு அடிகளை வாங்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டே இருப்பார். காரி துப்பும் பொழுது அவர் உங்களுடைய முகத்தை, என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். நன்றாய் கவனியுங்கள். இன்னைக்கு சிலுவையில் தொங்குற இயேசுவுக்கு சின்னதா துணி கட்டி விட்டு நிக்க வைக்கிறாங்க. அது ஓவியன் கொடுத்த பரிசு. ஆனால் உண்மையாகவே என் தேவன் நிர்வாணமாய் தொங்கினார். வேசித்தனம், விபச்சாரத்திற்கு அடையாளமாய் என் தேவன் நிர்வாணமாய் தொங்கினார். முழுவதும் பிக்கப்பட்டார். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு தொங்கினதாம். எல்லா பக்கமும் பிக்கப்பட்டு தொங்கினதாம். அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தால் நிரம்பி இருந்தது. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைக்கு முழு உலகமே சொல்லுகிறது இயேசு உலகத்திற்கு வந்தார், இயேசு பிறந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு மீனிங் இல்லாத ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது, ஒரு அர்த்தம் இல்லாத கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது, பாரம்பரியமான கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது. இன்றைக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை நீட்ட போகிறார், அவருடைய வல்லமை உள்ள கரத்தை நீட்ட போகிறார், அவருடைய மகிமையின் கரத்தை நீட்ட போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் பார்க்கலாம். ஓ, தேவ பிரசனம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய தொடுதல் வந்து கொண்டே இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகிக்கிற கரம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை இப்பொழுது கட்டப்பட போகிறது, தகர்க்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இப்பொழுது கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்திருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட போகிறார். இப்பொழுது தேவ மகிமை இறங்கி வர போகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இப்பொழுது திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பெற்றுக்கொள் அற்புத விடுதலையை. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இது நீ வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது நீ வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, அங்கும் இங்குமாய் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. நீ நிற்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி. இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள கரம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் தரிசித்து நடந்தது, ஒரு கூட்டம் வார்த்தையை மாத்திரம் நம்பி நடந்தது. தரிசித்தவன் இடறினான், வார்த்தை நம்பினவன் இடரவே இல்லை. ஒருவேளை வாழ்க்கையில் பல இடரல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பல இடைஞ்சல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு அதிசயங்களை செய்ய போகிறார். அவருடைய அற்புதத்தின் கரம் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னார், என் ஜனத்தை நானே ஆசீர்வதிக்கட்டும், என் ஜனத்தை நானே ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அதை நம்பி நான் இருக்கிறேன். எல்லோரும் வாய்களை திறந்து கேளுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா என்னை தொடும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு, கர்த்தரால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்மஸாய் அமையட்டும். இந்த கிறிஸ்மஸ் உன் வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுக்கட்டும், ஒரு மனமாற்றத்தை கொடுக்கட்டும், ஒரு மனமாற்றத்தை கொடுக்கட்டும். எல்லாம் செய்வதற்கு உனக்கு நேரம் உண்டு, ஆனால் இந்த வேதத்தை தொடுவதற்கு கூட நேரம் இல்லைல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் டெய்லி உங்க வார்த்தையில நடப்பாண்டவரே, உங்க வார்த்தையை நான் பிடித்து நடப்பேன், உங்க வார்த்தையை நான் பிடித்து நடப்பேன் என்று சொல்லி எல்லா தீர்மானம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. சபையின் சத்தம் உயரட்டும். ஆராதனை இயேசுவுக்கே.
நீ சபையின் சத்தம் உயரட்டும், சபையின் சத்தம் உயரட்டும். இந்த வார்த்தை போதும். என் அன்பு இயேசுவே, நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீ ஜீசஸ் உன் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. கரம் அசைத்து சொல்லுவோம், கரம் அசைத்து சொல்லுவோம். ஒருவருக்கே ஆராதனை. He is worthy to be praised. Our God is worthy to be praised. Every knee shall bow, every tongue confess. Oh, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் என் அன்பு இயேசுவே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. மகிமை 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 நிரப்பட்டும். ஒவ்வொரு மேலும் வல்லமை பாய்ந்து இறங்கட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நிரப்பும் அப்பா, நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும் 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 ஆண்டவரே. போராடின போராட்டங்கள் போதும், துக்கம் போதும், அவமானங்கள் போதும். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய மகனுடைய ரட்சிப்பிற்காக என் பிள்ளையின் மனமாற்றம் வேணும்யா. அவன் செய்கிற காரியம் எனக்கு அதிகமா என்னை உடைக்கப்படுகிறது. இது நிமித்தம் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் பிள்ளை இந்த மாதிரி வரமாட்டானா, என் பிள்ளை அப்படி பேச மாட்டானா என்று சொல்லி உனக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது. அப்படி ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒரு சகோதரன் பார்க்கிறேன். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன ஆளு இவங்க தானான்னு கேளுங்க பார்க்கலாம். நான் சொன்ன ஆளு அவங்களா? அந்த அம்மாவை கூப்பிடுங்க. நான் சொன்ன ஆள் அவங்க. நீங்க சொன்ன ஆள் நீங்க தானாமா? நான் இப்ப சொன்ன ஆள் நீங்க தானா? பிள்ளையோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? சீக்கிரம் வாங்க பார்க்கலாம், மேல ஓடி வாங்க பார்க்கலாம். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். எதற்காக தீர்க்க தரிசனங்கள்? இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். Hallelujah. A God is in our midst this morning. Somebody give the Lord a mighty hand of praise. சீக்கிரம் ஓடி வாங்க பார்க்கலாம். Hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏனையா நாங்கள் இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் பிள்ளையை தொட்டால் போதும். தாறுமாறான ஜீவியம் என் தேவன் தொடமாட்டாரா? ஒவ்வொரு நாளும் அழுகிறீர்கள்மா, ஒவ்வொரு நாளும் கதறி நிற்கிறீர்கள். புலம்பி 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 ஒவ்வொரு பிள்ளையின் வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுதும் எப்பொழுது என் பிள்ளை இப்படி வருவான், எப்பொழுது மென்மை அடைவான் என்கிற பல கேள்விகள் உங்களுக்கு உண்டு. என் தேவன் சொல்லுகிறார், நிச்சயம் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வில் துளிர்க்கும். உன் பிள்ளையின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சிஸ்டர் பிரமிளா, நான் சொன்னது சரிதானம்மா? சொன்னது சரிதானே? எதுவும் பொய் இல்லையே? கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென்.
ஹalleluya. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் உங்களை குறித்தும் சொல்ல போகிறார். ஆயத்தமா இருக்கீங்களா? ஹalleluya. உன் எதிர்காலத்தை மாற்றுகிற இடம் தேவ சமூகம். உன்னுடைய எதிர்காலத்தை தலைகீழாக மாற்றி கொண்டு வருகிற இடம் தேவ பிரசன்னம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உன் அலைச்சல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரம் எல்லா பக்கமும் உடைக்கப்பட்டு இனி உடைக்கப்பட அது இடமே இல்லாதது போல ஒருபுறம் சொந்த ஜனங்களால் வந்த பிரச்சனை, தீயை இறைக்கிற ஜனங்களுக்கு நடுவே நீங்கள் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்த சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள்மா, ஆனால் நன்மை செய்து செய்து ஒருபுறம் தீமை மாத்திரம் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய சுகத்திற்காக நீங்கள் ஜெபிப்பது இல்லை, உங்களுக்காக நீங்கள் காத்திருப்பதில்லை. ஒரே ஒரு ஜெபம், பிள்ளை, என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், இது மாத்திரம்தான். எப்பொழுது நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். என் தேவன் சீக்கிரத்தில் உன் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்து உன் தலையை உயர்த்துவார். அவர் முக்காட்டை விலக்கி உன் முகத்தை பிரகாசிக்க செய்வார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. சிஸ்டர் மேரி, நான் சொன்னதெல்லாம் சரிதானம்மா? எல்லாம் சரிதானே? உங்களை குறித்து எனக்கு சொன்னது யாருமா? யார் உங்களை பத்தி எனக்கு சொல்லியிருப்பா? கடவுள் சொன்னாரு, ஏசு அப்பா சொன்னாரு. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா என்று சொல்லுவோம். எல்லா கைகளும் உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இரவுல தூங்க முடியல, சர்ப்பத்துடைய கனவு வருகிறது. சர்ப்பத்துடைய கனவு வருகிறது. இரவுல பயங்கரமான போராட்டம் வருது. என்னால நிக்க முடியல, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல. அப்படி சொல்ற யாராவது இங்க இருந்தீங்கன்னா வேகமா உங்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. சர்ப்பத்துடைய கனவு வரணும், கனவு வரணும். பயங்கரமான நீங்க மாத்திரம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க பார்க்கலாம். நீங்க மாத்திரம் சீக்கிரம் ஓடி வாங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தரும்படி பாஸ்டர் ஒரு காரியத்தை எடுத்து கேட்டுக்கொண்டார். எல்லாருடைய விடுதலைக்காக மட்டும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிருங்க அப்படின்னு. நான் சீக்கிரமாய் ஜெபிக்க வேண்டும் தீர்மானித்த பொழுது, ஆனால் ஒரு தகப்புடைய இருதயம் அதுதாயா. என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு விடுதலை மட்டும் கொடுத்துருங்க, விடுதலை நடத்திடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. நான் அதற்காக தான் இப்ப நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சர்ப்பத்துடைய கனவு வர்றவங்க மாத்திரம் நல்லா கேளுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அப்படி ஆவியில் நிரம்ப கூடாது. ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும். ஆமென். சர்ப்பத்துடைய கனவு வர்றவங்க தான் நீங்களாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, என் வார்த்தையை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் ஆவிகளை, பிசாசின் வல்லமைகளை, அசுத்த ஆவிகளை அந்தந்த சரத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில், வெளியே போ இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து எனக்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருப்பேன். கடைசியாய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, நான் ஒரு அப்பிரயோஜனமான மனிதன். கர்த்தராகிய தெய்வம் நீ சொல்ல சொன்ன காரியத்தை நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். சகல துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.